வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை மகாதேவி. வாங்க கதையை தொடரலாம். கண்கள் குருடாக்கப்பட்டு தரையில புரள்ற வல்லவனை பார்க்க கருணாகரனுக்கோ சந்தோஷம் தாங்கல. வல்லவனை ஒரு கட்டையில போட்டு சிறைக்குள்ள தூக்கிட்டு வர அதை பார்த்த மகாதேவி அத்தான் அத்தான்னு அழுகுறாங்க. அழுகிற மகாதேவி கிட்ட போய் கருணாகரன், இப்படி கண்ணிழந்து கதறான் கணவன், கலங்கி என்னம்மா பயன், எண்ணத்தை மாத்து, இதயத்தை கரைய விடு, இல்லைன்னா உன்னோட மஞ்சள் அழியும், மனக்கயிறு பறி போகும், உன்னோட மணவாளன் பிணமாவான், நீ தனியாவாய், எனக்கு கனியாவாய்னு கருணாகரன் மிரட்ட, கோபத்தோட ஒரு புழுவை பாக்குற மாதிரி மகாதேவி அவரை பார்க்க அதை பார்த்து சிரிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறார் கருணாகரன். இப்படி ஒரு பக்கம் கருணாகரனோட அட்டூழியம் போய்கிட்டு இருக்க, கிண்கிணி மங்கம்மா கிட்ட, சொன்னா நம்ப மாட்டீங்க, அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு ஐயா மேல, ஆனா காரியம் என்னவோ விபரீதமா தான் நடந்துகிட்டு இருக்குன்னு நடக்கிற கொடுமைய சொல்ல, தன்னோட கணவனை பத்தி தவறான பேச்சை கேட்க பொறுக்காம கிண்கிணிய மங்கம்மா அதட்டுறாங்க. ஆனாலும் கிண்கிணி விடாம, என்னம்மா ஐயாவும் அடிக்கடி வீட்டுக்கு வர்றதில்ல, வந்தாலும் சந்தோஷமா பேசுறது இல்லைன்னு சொல்றீங்க, அப்படி இருக்க அவர் மனசுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தானே அர்த்தம்னு சொல்ல, அந்த ஒண்ணுன்னு மங்கம்மா கலக்கத்தோட கேட்க, அதுக்கு கிண்கிணி ரகசியமா ஒரு பெண்ணுன்னு சொல்றாங்க. சி வாயமூடு, என்னோட கணவர் அப்படிப்பட்டவர் கிடையாதுன்னு மங்கம்மா திடமா சொல்ல, அதுக்கு கிண்கிணி, இந்த நம்பிக்கையில தான் எவ்வளவோ பெண்கள் வாழாம போனாங்க, எனக்கு என்னமா வந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது போர்க்கோலத்தோட கருணாகரன் அங்க வர்றார். கருணாகரன் வர்றதை பார்த்ததும் மங்கம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க கிண்கிணி. கருணாகரன் கிட்ட இருந்து வாழை வாங்கி வச்சுட்டு மங்கம்மா அவரோட கிரீடத்தை கழட்டுறாங்க. அப்போ கருணாகரன் மங்கம்மா கிட்ட, மங்கம்மா ஏன் இப்படி நடுங்கறன்னு கேட்க, நடுக்கம்லாம் இல்லையே, இன்ப நிலையில ஏற்படுற சுகம், கணவன் எனும் உயிர் வந்து விட்டதுன்னு உடல் கூத்தாடுது, கண்கள் மேகங்களாகின்றன, கண்ணீர் அருவியாகின்றது, என்னோட பிரபு என் அருகிலே இருக்கிறார், எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சின்னு சொல்ல, அதை கேட்டு சந்தோஷத்தோட, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியலன்னு கருணாகரன் சொல்ல, அப்படி ஆழமான ரகசியங்கள் எதுவும் என்கிட்ட இல்லையேன்னு மங்கம்மா சூசகமா சொல்றாங்க. அப்போ என்கிட்ட இருக்குதுன்னு சொல்றியான்னு கருணாகரன் கேட்க, நான் அப்படி சொன்னேனான்னு பதில் கேள்வி கேட்கிறாங்க மங்கம்மா. ஒரு குழப்பத்தோட மங்கம்மாவை பார்த்து, மங்கம்மா உன்னோட பேச்சுன்னு கருணாகரன் இழுக்க, அதுக்கு மங்கம்மா, தொடர்பில்லாம இருக்குன்னு சொல்றீங்களா, இதய தொடர்பு அருந்திடுமோங்கிற பயம் வரும் பொழுது வார்த்தையும் தொடர்பில்லாம தான் போயிடுதுன்னு சொல்றாங்க. உனக்கு ஏன் அந்த சந்தேகம்னு கருணாகரன் கேட்க, சந்தேகம் இல்லையே, திருடங்க வராட்டாலும் வீட்டை பூட்டி வைக்கிறோம், மிருகங்கள் நுழையாட்டாலும் தோட்டத்துக்கு வேலி போடுறோம், உங்களோட மனசுல எந்த களங்கமும் இல்லைனாலும் இனிமேலும் இல்லாம இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க மங்கம்மா. இப்ப என்னதான் சொல்ல வரேன்னு கருணாகரன் கேட்க, நீங்க தவறான பாதையில போகிறதா நான் கேள்விப்படுறேன், அந்த தவறு எதுவா இருந்தாலும் இன்னையோட விட்டுடுங்கன்னு மங்கம்மா தயங்கி தயங்கி சொல்ல, அதை கேட்ட கருணாகரன் கோவமா சீன மங்கம்மாவை தள்ளி விட்டுடுறாரு. ஆனா அடுத்த செகண்ட் அவரோட மனசாட்சி அவருக்கு அட்வைஸ் பண்ண, வைத்தியக்காரா இந்த நேரத்திலே உனக்கு கோபம் வர்றது, குடும்பத்துல போர் ஏற்பட்டா நீ கொண்டிருக்கும் லட்சியம் என்ன ஆகுறதுன்னு அறிவுறுத்த, தன்னை சுதாரிச்சுக்கிட்டு கீழே விழுந்து கிடக்குற மங்கம்மா கிட்ட, காயம் பட்டுடுச்சா கண்ணேன்னு அன்பா கேக்குறாரு. மங்கம்மா அழ, இல்லாதத சொன்னா எனக்கு பொல்லாத கோபம் வரும்னு உனக்கு தெரியாதான்னு ரொம்ப பாசமா அமைதியா கருணாகரன் சொல்ல, அதுக்கு மங்கம்மா, இல்லாததுன்னா என்னோட சந்தேகம்னு மங்கம்மா கேட்க, காணல் நீர், கண்ணும் கருத்தும் ஒன்ன தவிர எந்த பெண்ணையும் நினைக்கவே இல்லையேன்னு அவர் கூசாம போய் சொல்றாரு. அத்தான் உண்மையாகவான் மங்கம்மா கேட்க, சந்தேகம் இல்லாம, இப்ப உனக்கு சந்தோஷம் தானேன்னு கருணாகரன் கேட்க, மகிழ்ச்சியில திக்கு முக்காடி போய் மங்கம்மா கருணாகரனோட கால்ல விழுந்து வணங்கிட்டு, அன்புருவான பெருமானே, இந்த சந்தோஷம் என்னைக்கும் குறைவில்லாம நிலைத்திருக்கட்டும்னு கண் மூடி மங்கம்மா வேண்ட, கருணாகரனோட சிந்தனை எங்கேயோ போகுது. வல்லவனோட கண்ணை குருடாக்கின பின்னும் மகாதேவியோட மனசை மாத்த முடியாம போக அடுத்த திட்டத்துக்கு போறார் கருணாகரன். வல்லவனோட தலையில ஒரு கருப்பு துணி போடப்பட்டு ஒரு வெட்டுக்கல்லுல உட்கார வச்சுட்டு அத மகாதேவி கிட்ட காட்டி, அங்க பார், தலை வேறு உடல் வேறாக சாக போறான் உன்னோட மணவாளன், சரின்னு நீ தலையாட்டு, அவனோட தலை தங்கும்னு ஆசை காட்டுறார் கருணாகரன். மழையே நிலை பெயர்ந்தாலும் என்னோட மனசை உன்னால மாத்த முடியாதுன்னு உறுதியா மகாதேவி சொல்லிடுறாங்க. முடியாதா இல்லையான்னு நான் பாக்குறேன்னு கோபத்தோட கருணாகரன் சொல்ல, அப்படி மாத்த முடிஞ்சா பெண்களோட கற்புக்கு சக்தி இல்லாம போயிடும், கற்புக்கு காவியம் பாடிய காவியங்களுக்கு மதிப்பில்லாம போயிடும், பெண்ணுக்கு கணவன் தான் தெய்வம், அந்த தெய்வத்தை உன்னால அழிக்கவே முடியாதுன்னு தீர்மானமா சொல்றாங்க. அழிக்கவே முடியாதா, பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த வீரர்களுக்கு கருணாகரன் ஆணையிட, மகாதேவி அந்த கோர காட்சியை பார்க்க முடியாம கண்ண முடிக்கிறாங்க. வல்லவனோட தலையை வெட்டுறதுக்காக போற அதே சமயம் ஒரு வீரன் அவசரமா நிறுத்துன்னு கத்தியபடி அங்க வர்றான். வந்தவன் நேரா வல்லவனோட முகமூடிய திறக்க பார்த்தவனுக்கு ஒரே ஆச்சரியம். அதிர்ச்சியோட கருணாகரன் கிட்ட, இது வல்லவன் இல்லைங்கன்னு சொல்ல கருணாகரனுக்கு அதை நம்ப முடியல. அங்க பார்த்தா வல்லவனுக்கு பதிலா அங்க இருந்தது செல்லையன். எங்கடா வல்லவன் கருணாகரன் கேட்க,
பயத்தோட என்னை கட்டி போட்டுட்டு தப்பிச்சுட்டான்னு சொல்றாரு செல்லையன். இவ்வளவு காவலையும் மீறி எங்கடா போயிருப்பான், நீதான் ஏதோ சூது செஞ்சிருக்கன்னு செல்லையனை நோக்கி கை காட்டுறார் கருணாகரன். இல்லங்கையான்னு அவர் சொல்ல அவரோட கன்னத்துல பலார்னு அறைகிறார் கருணாகரன். நிலைமை இப்படி மாறினதை பார்த்து மகாதேவி சிரிப்பா சிரிக்கிறாங்க. அத கேட்க கேட்க கருணாகரனுக்கு வெறி ஏறிக்கிட்டே போகுது. உடனே வீரர்கள் கிட்ட வல்லவன் எங்க இருந்தாலும் பிடிச்சிட்டு வர சொல்லி ஆணையிடுறார். செல்லையனை கழுமரத்துல ஏத்த ஆணையிட்டுட்டு வல்லவனுக்கு உதவுற எல்லாருக்கும் இதுதான் கதின்னு எல்லாருக்கும் தெரியட்டும்னு சொல்லிட்டு கோபத்தோட அங்க இருந்து போயிடுறார் கருணாகரன். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், வல்லவன் தப்பிச்சிட்டாருங்கிற செய்தியை கருணாகரன் கிட்ட வந்து சொல்றாங்க வீரர்கள். சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மகாதேவி கிட்ட, கணவன் தப்பிச்சிட்டான்னு சந்தோஷப்படாத, மரம் போனா கனி இருக்குது, கனி போனா மடியில பிஞ்சு இருக்குதுன்னு கருணாகரன் சொல்ல, அதுக்கு மகாதேவி எதையும் தாங்கும் இதயம் இருக்குதுன்னு நல்லா பதிலடி கொடுக்கறாங்க. கருணாகரன் பேடி இல்லைன்னு அவரே சொல்ல, அதுக்கு மகாதேவி காட்டு மாடுகளை பேடின்னு யார் சொல்லுவான்னு திரும்பி கேட்கிறாங்க. மகாதேவி உன்னோட மனசை மாத்திக்க, இல்லைன்னா உன்னோட மகன் பலியாமான்னு கருணாகரன் மிரட்டுறார். அதுக்கு மகாதேவி, எதுக்கு நாளைக்கு, இன்னைக்கு என்ன வேலை சரியில்லையா, இப்போதே பலி கொடு, கற்ப காக்க பலியாகிறத போல தாய்க்கு மகன் செய்யற ஒரு கண்ணியமான கடமை என்ன இருக்க முடியும்னு வீரமா சொல்ல, அதுக்கு கருணாகரன் பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோபத்தோட போயிடுறாரு. அவர் போனதும் மகாதேவி குழந்தைய பார்த்து, வீர வல்லவரின் செல்வமே, எச்சரிக்கை பிறந்து விட்டது, தாயை காக்க நீ இருப்பதாக உன் தந்தை சொன்னாரே, அந்த காலம் வந்துடுச்சு, தயாராக இருன வீரமும் சோகமுமா சொல்றாங்க மகாதேவி. மகாதேவியோட குழந்தையோட நிலைமை என்னவாக போகுது, கணவனோட கண்ணு போயிடுச்சு, மகனும் போயிடுவானா, தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.